விஜய் வேற இந்த தடவை அழுதுட்டாருல்ல சார், யாரை பார்த்து அழுதாரு, எதுக்காக அழுதாருன்றது அநேகமா அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க யார வேணாலும் யார் வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனா நான் அசிங்கமா நடந்துக்கிறேன் எனக்கே தெரியுது, அப்ப விமர்சனம் வரதானே செய்யும். இங்க யார் தனி விமானத்தில் டிக்கெட் எடுத்து நம்மளா அமிச்சோம், தெரிசா கூட நாய்க்குட்டி கூட பக்கத்துல நின்று நாய்க்குட்டி நம்மளா தூக்கி கொடுத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய நாய்க்குட்டி செத்து போச்சு, என் மகன் செத்து போயிடுச்சு சொல்லி ஒப்பாரி வச்சது. அடுத்த நாள் பார்த்தா நாய்க்குட்டி தூக்கி வச்சிருக்க. நீ கேசரி கீசரின்ற இன்னொருத்தர் கேசரி நான் திடீர்னு காண்டாயிட்டீங்க. சீமான் மாதிரி 1.25 மணி நேரம் உன்னால முழங்க முடியாது, எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு தெரியும். ஒரு 15 நிமிஷம் தெளிவா எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசு. பால் டப்பான்ற என்ன பால் டப்பா உருட்டுறீங்க, என்ன பால் டப்பா உருட்டுறீங்க, ஏதோ அறிவார்ந்த பேச்சா இருக்காது. தலைவர் எத்தனை மணிக்கு வர டைம் ஷெடியூல் ஒன்று இருக்கு இல்லையா, இத்தனை மணிக்கு வராரு, இத்தனை மணிக்கு பேச போறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. அங்க சீமான் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்றேன் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்னு சொல்றேன். விஜய் பேச பாணியில தான் நம்மளும் பேசணும். அதுக்கு காண்டாவரான்னு டிவி கலர் இருக்கணும். நான் தான் சொன்னேன் உங்க ஆள் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம்பா, ஆனா நான் சொன்ன கேட்டா பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேம்மா. சார், விஜய் வேற இந்த தடவை அழுதுட்டாருல்ல சார், யாரை பார்த்து அழுதாரு, எதுக்காக அழுதாருன்றது அநேகமா அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அசிங்கமா பேசுறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். முதல்ல சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நானே என்ன உதாரணமா காட்டுறேன். நான் அசிங்கமா நடந்துகிட்டேன்னா நான் விமர்சிக்கப்படுவேன் தானே. என் நடத்தை வச்சு நான் விமர்சிக்கப்படுவேனா இல்லையா? என் நடத்தை சரி, என்னுடைய கான்டாக்ட் வச்சு என் மேல அம்புகள் விழதான் செய்யும். என் நடத்தை நல்லா இருந்துச்சுன்னா யாரும் விமர்சிக்க முடியாது, அந்த விமர்சனம் எடுபடாது. இங்க யாரை வேணாலும் யார் வேணாலும் விமர்சிக்கலாம், தனிச்சு யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா நான் அசிங்கமா நடந்துக்கிறேன் எனக்கே தெரியுது, அப்போ விமர்சனம் வரதானே செய்யும். இங்க யார் தனி விமானத்தில் டிக்கெட் எடுத்து நம்மளா அமிச்சோம், தெரிசா கூட நாய்க்குட்டி கூட பக்கத்துல நின்று நாய்க்குட்டி நம்மளா தூக்கி கொடுத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய நாய்க்குட்டி செத்து போச்சு, என் மகன் செத்து போயிடுச்சு சொல்லி ஒப்பாரி வச்சது. அடுத்த நாள் பார்த்தா நாய்க்குட்டி தூக்கி வச்சிருக்க. அது யார் செஞ்சது? இதெல்லாம் நீங்க அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் நீ தானே அவாய்ட் பண்ணோம். லவ் ஃபார் எவர்னு அனுப்புறாங்கம்மா, அந்த ட்வீட் போடுறாங்கம்மா. இங்க ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. மாமியார் மருமகளுக்கு சண்டை, மாமனாருக்கு அந்த சம்பந்திக்கு சண்டை, இப்படி தனியா பிரிஞ்சிருக்கும் போது அந்த மனைவி உள்ளம் எப்படி இருக்கும்? தான் கணவரை பார்த்தா 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் எப்படி என்னவாகும்? லவ் ஃபார் எவர்னு போடுற, அதை நீ உடனே என்ன செய்யணும்? கண்டிக்கணுமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவரா இந்த மாதிரி யாரும் இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன். இது சொன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, சின்ன பிள்ளைலாம் உங்களுக்கு தெரியாது. விஜயகாந்த் இத்தனைக்கும் நடிகர் தான். அப்போ விஜயகாந்த் ராதிகாவோட ஏதோ ஒரு தொடர்பு பத்தி பேசுறாங்க, உறவு வச்சிருக்கிறாரு, ஏதோ சொல்றாங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறாரு, ஒரு வதந்தி கிசுகிசுக்கள் நிறைய வருது. அப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா கிடையாது, பிரிண்ட் மீடியா. அப்போ ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே டிவோர்ஸ் எல்லாம் அவங்க ஆனவங்க இருந்ததுனால, அப்போ ராதிகா என்ன சொல்றாங்க, நான் விஜயகாந்த் அவர்களை நான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஆமா உண்மைதான், முறைப்படி அவரே அறிவிப்பார். எவரே அறிவிப்பார்? விஜயகாந்தே அறிவிப்பார். ஒரு 4 நாள் கழிச்சு விஜயகாந்த் அறிவிச்சார். என்ன அறிவிச்சார்னா, இதே மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, என் கல்யாணத்தை நான் தானே அறிவிக்கணும், யாரோ சொல்றீங்க? இல்லை சார், அவங்க அறிவிச்சிட்டாங்க, அடுத்து நீங்க அறிவிப்பாங்க. என் கல்யாணத்தை நான் தானே சார் முடிவு பண்ணேன், அவங்க எப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சார். அன்னைக்கு கப்ஷிப். எது? அன்னையோட ராதிகா உறவு முறிந்தது, செய்தி வருது, உறவு முறிந்தது, திருமணம் வரைக்கும் போகல, விஜயகாந்த் அவர்கள் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு, முடிஞ்சிச்சு. புலிசா பெஸ்டாரா விஜயகாந்த்? இப்போ உங்க இந்த மாதிரி இந்த லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்வீட் போடும்போது நீங்க என்ன செய்யணும்? இது போன்ற அநாகரிகமான செய்திகளை வெளியிடாதீங்க. நட்பை வெளிப்படுத்துவதற்கு 1000 வழிகள் இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க செய்யாதுங்க. ஒரு பொது ஊடகத்துல இணையத்துல ட்வீட் போறதெல்லாம் நிறுத்துங்க. சொல்லணுமா இல்லையம்மா? அது அன்னைக்கு இனிப்பா இருந்துச்சா? இன்னைக்கு அசிங்கமா இருக்கு கதற, அப்படியே ஆக்ரோஷமா வர, ஆவேசமாகிற. சொல்றேன் நான் சொல்றேன், இது போன்ற செய்திகள் நீங்க தான் முட்டுப்புள்ளி வைக்கணும். சார், அதே போல நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசினார்ல, அது கூட விஜய் எதுவுமே பதிலடி கொடுக்கல. அதான் நான் சொல்றேன். ஏன்னா நீ நடந்துட்ட விதம், இங்க பாரபட்சமா நான் பேசுறோமா, நீ நடந்துட்ட விஷயம் விதம் அப்படி. நீ கேசரி கீசரின்ற இன்னொருத்தர் கேசரி நான் திடீர்னு பேச்சு பாருங்க, கேசரி காண்டாயிட்டாங்க. இதுக்கெல்லாம் தமிழ்ல விளக்கம் இருக்கு தங்கச்சி. காண்டுன்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்றேன், காண்டுனா என்னன்னா, தமிழ்ல நீங்க எடுத்து பார்த்தேன். காண்டுனா ஒருத்தர் நான் கேட்டீங்கன்னா ஒருத்தர் மேல எரிச்சல் கொள்றது, ஒருத்தருடைய நடவடிக்கையின் மூலமா
இப்போ வந்து என் மீது நான் நான் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மூலமா இன்னொருத்தர் எரிச்சல் அடைகிறது, அது பேர் தான் காண்டு. சொல்றாங்களா வைத்தறிச்சல்ரா அவனுக்கு, பொறாமை வைத்தறிச்சல் அப்படி கூட சொல்லலாம். எரிச்சல் ஆகுறது நம்ம இப்படி பண்ண ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயம் வந்து அது நல்லதோ கேட்டால் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது மூலமா ஒருத்தர் எரிச்சல் அடைகிறாங்கன்னா அதை தான் காண்டுன்னு சொல்றது. அதை நீ ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு போய் நம்ம மீது வந்து எரிச்சல் அடைகிறாங்க அதுதான் காண்டு சொல்றேன். தமிழ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. என்னமா ஜென்சி கிட்ட கேசரி பொங்கல் இப்படியே இதே நினைப்புல இருந்தா எப்படி? என்ன கீர்த்தி சுரேஷ் வந்து தலை பொங்கலுக்கு போயிட்டு வந்தேன், அதுவும் பார்த்தேன். இந்த பொங்கல் கேசரி இதே நினைப்புல இருந்தா எப்படிமா? நல்ல தமிழ் வா, எவ்வளோ தமிழ் வந்து மேடையில் பேசுறது ஒரு சீமான் மாதிரி 1.25 மணி நேரம் உன்னால் முழங்க முடியாது, எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு தெரியும். ஒரு 15 நிமிஷம் தெளிவாக எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசு. பால் டப்பான்னு சொல்ற, என்னது பால் புட்டின்னு சொல்லு. பால் டப்பான்ற என்ன? பால் டப்பா உருட்டுறீங்க, என்ன பால் டப்பா உருட்டுறீங்க? ஏதோ அறிவார்ந்த பேச்சா இருக்காது சொல்லுங்க. நீங்க இப்போ என்ன சொல்லணும்னா பால் டப்பான்றது பால்ட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக்கில் வந்துச்சு. இப்போ பேக்கெட்டில் தானே வருது பால். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டின்னில் வர்றதே கிடையாது. இப்போல்லாம் பேக்கெட்டில் வருது, அதுவும் நல்லா ரொம்ப சேஃபாக வருது. பேக்கெட்டில் வந்து காற்று போகாத அளவுக்கு டபுள் பேக்கேஜில் அறிவு கட்டதனமாக வந்துக்கிட்ட பால் டப்பா உருட்டி இதெல்லாம் பேச்சா? இது அறிவார்ந்த பேச்சு எதுவுமே இல்லை. நம்ம எதிர்பார்க்க சீமான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் அப்படி இப்படி அசையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டொக்கு டொக்குன்னு தட்டுறோம் போனேன் இல்லையா? சொல்றேன் நான். இப்போ திடீர்னு சீமான் பேசினா திடீர்னு ஆட் வரும்போது நம்ம கோவத்தில் தட்டுறோம். எதுவும் இல்லை. இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் இந்த வேலூர்லேருந்து, அவன் சொல்கிறான் எனக்கு சொல்லுப்பா தம்பி என்னம்மா அப்படின்னா, அண்ணா சூப்பர்ண்ணா உங்களுக்கு தானே நன்றி சொன்னேன். ஏன்னா எனக்கு என்ன நன்றி சொல்கிறேன் இதான் இல்லைண்ணா. சேலம் கூட்டத்தில் அந்த பையன் சேலத்துக்கும் போயிருக்கான். அவன் வந்து இதான் தற்கொலைன்னு வச்சுக்கோங்களேன். தற்கொலைன்ல நம்ம தம்பி தான். நான் அடிக்கடி சொல்லுவான், அவனை ஏன்டா இப்படி ஆகிட்டே தொடர்பில் தான் இருக்கலாம் அந்த பையன். நான் எவ்வளோ வந்து விஜய் விமர்சனம் பண்ணாலும் வந்து நான் வளம் நான் வளம் அப்படின்னுவான். சரிண்ணா அவன் சொல்கிறான் நீங்கள் பேசுறேண்ணா, ஆனால் ரொம்ப உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொன்னேன்னா சூப்பராக சாப்பாடுலாம் போட்டாங்க அப்படிதான் போய் அதுதான் அவன் சொல்கிறான். அவன் இல்லை நான் போன சேலம் இதுக்கு அவன் வந்து விஜய் எங்கே போகிறான் அங்கெல்லாம் போவான். சேலம் வந்து போயிருந்த போது அவன் சொல்கிறான், அவன்கிட்ட வந்து அவன் வந்து அரக்கணம் தான். சேலத்தில் வந்து போயிருந்த போது சேலத்தில் வந்து அந்த பந்தல் போடல, சேர் போடல. ஏன்னா அவன் தான் சொன்னான் சரியான வெயில் தான், அவங்களாம் முடியவே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த ஒரு ஆள் வேறு இறந்து போயிட்டார் இல்லையா? அப்போ சொன்னால் வந்து சேர் போடல, பந்தல் போடல, சாப்பாடு கூட போட்டு அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஏற்பாடுலாம் பண்ண பிறகு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சாப்பாடுலாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி கூட்டங்களை வச்சுட்டு நான் வந்து செயல்படும் போது அறிவார்ந்த அரசியல் பேசலை. விஜய் பேசல வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 1.25 மணி நேரம் சீமான் அவர்களோட பேச்சை நம்ம கேட்டுட்டு இவன் பேசிக்கிட்டு அப்படியே வந்தோம்னா வெறுப்பாக இருக்குது. இன்னொன்னு இப்ப நீங்க பதிவிட்டீங்க அந்த சேர் போடல பந்தல் போடல அப்படின்னு. ஆனா அங்க திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து பயங்கர வெயில். ஆனா அந்த வெயில்ல மக்கள் அந்த சேர்ல உட்காரல, ஓரமா நின்று. இல்லம்மா நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அந்த மக்களுக்கு தெரியுது, நல்லா தெரியும் தலைவர் எத்தனை மணிக்கு வராரு, ஷெடியூல் பாக்குறாங்க. இதுதான் வந்து கட்டமைப்பு உள்ளவங்களுக்கு இது தெரியும். எப்படியும் வந்து தலைவர் வந்து 4 மணிக்கு மேலே தான் வருவார், 5 மணிக்கு தான் வருவார். நம்ம அந்த டைமுக்கு நம்ம போனால் போதும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாமல் வந்து தலைவர் வருவாருன்னு தெரியும், 5 மணிக்கு தான் வருவாருன்னு தெரியும். காலையில் 8 மணிக்கு தான் வந்து உட்காந்துருக்கிறான், 12 மணிக்கு தான் உட்காந்துருக்காங்கன்னா இவங்ககிட்ட வந்து கட்டமைப்புள்ள நபர்கள் இல்லை. அங்கே செய்தி பரிமாற்றம்னு ஒன்று இருக்குது. தலைவர் எத்தனை மணிக்கு வர டைம் ஷெடியூல் ஒன்று இருக்கு இல்லையா? இத்தனை மணிக்கு வராரு, இத்தனை மணிக்கு பேச போகிறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. அங்கே சீமான் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறேன். அது விஜய் பேசுகிற பாணியில் தான் நம்மளும் பேசணும். அதுக்கு காண்டாவரான்னு டிவிக்கில் இருக்கணும். நான் தான் சொன்னேன் உங்கள் ஆள் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம்ப்பா, இருக்கலாம். அதுடைய இருக்கிறா சொல்ல தலைவர் இருக்கிறாரு, அது வேறு அங்கே சரிங்களா, ரஜினி இருக்கிறாரு. ஆனால் நான் சொன்னேன் கேட்டால் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். ஆனாலும் தெரியுது சீமான் தான் அங்கே ஸ்டார். அப்போ அந்த ஸ்டார் எத்தனை மணிக்கு எப்போ பழிச்சுன்னு தெரியும். இந்த இப்போ கூட போய் பாருங்கள், மணி 4 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் தெரியும், ஆனால் ஒளிராது. ஏன்னா சூரியன் இருக்கு. இரவு மங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கும். அப்படிதான். அப்போ சூப்பர் ஸ்டார் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 5:30 மணிக்கு மேலே 6 மணிக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. இதுதான் கட்டமைப்புன்றது. கட்டமைப்பு இல்லைன்னா எத்தனை மணிக்கு யார் வருவான் என்ன எதுவும் தெரியாமல் வந்து காலையில் 8 மணிக்கு இருந்துப்பாங்க. இதனால் கரூரில் அந்த சம்பவம் நடந்து தலைவர் வந்து எத்தனை மணிக்கு வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவன் கட்சி தலைவர் எத்தனை மணிக்கு, கட்சி தலைவர் நடிகர் விஜய் எத்தனை மணிக்கு வருவாரு யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன சொல்லிருக்கான், 12 மணிக்கு வந்துடுவாரா, வந்துட்டான் 9 மணிக்கே வந்துட்டான் இடம் முடிக்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் 12 மணிக்கு வரல, 2 மணிக்கு வரல, 4 மணிக்கு வரல, 6 மணிக்கு வரல, 7 மணிக்கு வரல, 7:30 மணிக்கு வராது. இப்போ புரியுதுங்களா? இங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா தேர்தல் எப்படி களம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.